வெறும் 8 மணி நேரத்துல ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க டாப்பர் ஆக முடியும். இது உண்மையா, பொய்யா, நடக்குமா, நடக்காதா, முடியுமா, முடியாதா, இப்படின்னு 1008 கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். அதுக்கு ஒரு பதில் தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்மகிட்ட கார்டு இருந்தால் எடுத்துக்குவானுங்க, ரூபா இருந்தால் புடுங்கிக்குவானுங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற படிப்பை மட்டும் யாராலும் எடுக்க முடியாது சிதம்பரம். அவங்கள எதிர்த்து நீ ஜெயிக்கணும்னு நினைச்சா படி. ரொம்ப நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உட்காரு. இந்த படத்துல வர இந்த டயலாக் மாதிரி நீங்க அதிகாரத்துல போய் உட்காரணும்னு நினைச்சா படிக்கணும், ரொம்ப நல்லா படிக்கணும். ரொம்ப நேரம் படிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சா ஸ்மார்ட்டா படிங்க. ஸ்மார்ட்டா படிக்கிறதுக்கு சூப்பரான ஐடியாஸ் என்கிட்ட இருக்கு. ஸோ சொல்றேன், அப்சர்வ் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஆக்டிவ் லேர்ன் டெக்னிக். உங்களுக்கு என்ன டெக்னிக் பிடிக்கும்? சிலருக்கு விஷுவலாக படிக்கிறது பிடிக்கும், சிலர் ஆடியோ புக்ஸ் கேட்டு படிக்கிறது பிடிக்கும், கினெஸ்தட்டிக்காக லேர்ன் பண்ணிக்கிறது பிடிக்கும், ரீட் பண்ணி அப்புறம் ரைட் பண்ணி படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு அப்படின்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அதை கண்டுபிடிச்சு அந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் சொல்லுவீங்க நீங்க கமெண்ட் பாக்ஸில். மிக்ஸ் அப் யுவர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ். இப்போ நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்க, ரீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு போர் அடிக்கும். உடனே புக்கை மூடி வச்சுட்டு ஆடியோ புக்ஸை லிசன் பண்ணுங்கள். அப்புறம் அப்பவும் உங்களுக்கு காது வலிக்குது, இல்லை ஏதோ ஒரு வலி வருது அப்படின்னு நினச்சா நீங்கள் விஷுவலாக அந்த பிக்சர்ஸ் அண்ட் மைண்ட் மேப்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி சில டூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம். படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். உங்களோட டைம் வேஸ்ட் ஆகிறத நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். கிரியேட் ஸ்டடி ஷெட்யூல். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டைமை நீங்கள் அலோகேட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் லாஸ்ட் மினிட் ப்ரெஷர், பியர் ப்ரெஷர் இதெல்லாம் நீங்கள் பக்காவாக ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு தள்ளி வச்சுக்கிட்டே போனீங்க அப்படின்னு வைங்க, லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு ப்ரெஷர் ஏறி எதை படிக்கிறது எதை விடுறதுன்னே தெரியாமல் எக்ஸாம் ஹாலில் போய் தலையை சொரிஞ்சிட்டு பிளாங்க் மைண்டடாக உட்காரணும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்டடியை அழகாக ஷெட்யூல் பண்ணிடுங்க. டீச் வாட் டு யூ லேர்ன். நீங்கள் என்ன லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இல்லை ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ்க்கு யாரை நீங்கள் சொல்கிறத கேட்பாங்களோ அவங்கக்கிட்ட போய் இங்கே வா, நான் சொல்கிறேன், இதை கேளு, கரெக்டாக இருக்கான்னு பாரு அப்படின்றதெல்லாம் சொல்லாமல் அவங்களுக்கு ஒரு சின்ன பிள்ளையை கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டீச்சரை நினச்சிட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. செட் கிளியர் கோல். நீங்கள் ஒரு சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோலை நீங்கள் கிளியராக செட் பண்ணிக்கணும். இப்போ அந்த சப்ஜெக்டை நீங்கள் 100% படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே ஒரு செல்ஃப் ரிவார்ட் கொடுக்கணும். இந்த சப்ஜெக்டை நீ படித்து முடிச்சுட்ட, இப்போ நீ வெளியே போய் விளையாடலாம், இந்த சப்ஜெக்டை நீ படித்து வச்சுட்ட, அதனால் நீ இந்த ஐஸ்கிரீம் போய் சாப்பிடலாம். அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இருக்குல்ல, அதை ஒரு கோலாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் சீக்கிரமாக ஸ்மார்ட்டாக படிப்பீங்க. ஸ்டே ஹெல்தி. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. அதனால் உடம்பவே நான் கவனிச்சுக்க மாட்டேன், எனக்கு என்ன அக்கறை இருக்குது, நான் படிப்புன்னு தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா படித்தது எல்லாம் வேஸ்ட் ஆயிரும். லாஸ்ட் மினிட்ல எக்ஸாம் அப்போ உடம்பு சரியில்லாமல் போயிடும். அந்த ஒரு ஃபீலை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால நீங்கள் படிக்கிற போது உங்களோட உடம்பை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். உடம்பு நல்லா இருந்தால் தான் உங்களோட பிரைன் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். நிமோனிக்ஸ். படிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்குது இல்லை காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நிமோனிக்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்கள். அதுலேயே ரைம் நிமோனிக்ஸ், நேம் நிமோனிக்ஸ், அக்ரானிம்ஸ், அக்ராஸ்டிக்ஸ் அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் அதுக்கு ஏற்றது மாதிரி இந்த டூலை யூஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். ப்ராக்டிஸ் ரிட்ரீவல். செல்ஃப் டெஸ்ட்டுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ரெகுலராகவே உங்களுக்கு நீங்களே ஒரு செல்ஃப் டெஸ்ட் வச்சுக்கோங்க. அப்புறம் இவாலுவேட் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் நீங்கள் வீக்காக இருக்கீங்க, எங்கெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கீங்க அப்படின்றதுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற இடத்துல நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. வீக்காக இருக்கிற இடத்துல உங்களையே நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. அதனால் எப்போவுமே செல்ஃப் ரிட்ரீவல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டேக் ரெகுலர் பிரேக்ஸ். இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் பொமோடோரோ டெக்னிக். பொமோடோரோ டெக்னிக்கு 25 மினிட்ஸ் நீங்கள் படிப்பீங்க, 5 மினிட்ஸ் பிரேக் எடுப்பீங்க, அகெயின் 25 மினிட்ஸ் படிப்பீங்க, 5 மினிட்ஸ் பிரேக் எடுப்பீங்க. இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டயர்டும் இருக்காது, டைம் போகிறதும் தெரியாது, நிறைய படிப்பீங்க, ரொம்ப நிறையா படிப்பீங்க. இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப நேரம் படிக்க தேவையில்லைங்க. நான் சொன்ன மாதிரி வெறும் 2 மணி நேரம் போதும் நீங்கள் சூப்பர் இன்டெலிஜென்ட் பர்சனாக அந்த சப்ஜெக்டில் மாறிடுறதுக்கு.
ஸோ இந்த வீடியோ பற்றின கமெண்ட் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு எந்த மாதிரியான கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் சஜஸ்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு இருக்க ஒவ்வொரு ஆதரவுக்கும் பெரிய பெரிய நன்றிகள். தொடர்ந்து வர வீடியோவுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. ஏன்னா உங்கள் சப்போர்ட் எங்கள் ஸ்ட்ரென்த். இந்த வீடியோவை உங்களை மாதிரி படிச்சுட்டு இருக்க ஸ்மார்ட்டாக படிக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது நீங்கள் அவங்களுக்கு செய்கிற ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸ்டே கியூரியஸ். தேங்க்யூ.